ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வெளியான அபிகேல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் மூவியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஒன்லைனு ஜேனர்லே ட்விஸ்ட்டை வச்சிருக்கிறது டைரக்டரோட திறமையை காட்டுது அப்படின்னே சொல்லலாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனோட ஒரு 12 வயது பொண்ணு, அந்த பொண்ணை கடத்துறதுக்கு ஒரு டீம் பிளான் பண்ணுறாங்க, கடத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன். இதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு டைரக்டர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தத்திலே ஒரு 10 பேர் தான் நடிச்சிருக்காங்க. ஸ்கிரீன்ல ஒரு 10 பேர் தான் தெரியுவாங்க. அந்த 10 பேரை வச்சு ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேயோட ஒரு ஃபுல் என்டர்டைனரை கொடுத்த டைரக்டருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 12 வயது சிறுமி, அவ பேலி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அவ பேர் அபிகேல் தான். அந்த சின்ன பொண்ணு, அவளை கடத்துறதுக்கு ஒருத்தன் பிளான் பண்றான். அவன் தான் அந்த டீமோட ஹெட்டு. அவன் எப்படி பிளான் பண்றான் அப்படின்னா, தங்களுக்குள்ள ஒரு பேரு கூட என்னன்னு தெரியாத அளவுக்கு அறிமுகம் இல்லாத ஆட்களை வச்சு இந்த பொண்ணை கடத்திட்டு போய் அவன் அப்பன்ட்டேருந்து பணம் வாங்குவான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஒரு பிளானிங் நடக்குது. அதன்படி ஒரு 6 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 6 பேர் அவங்களுக்குள்ள உண்மையான பேரு கூட என்னன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள வச்சு அந்த பொண்ணை கடத்துறான். அந்த சிறுமி அந்த நேரத்துல பேலி டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு தன்னோட ரோல்ஸ் ராயல்ஸ் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளானிங்கை எக்ஸிக்யூட் பண்றாங்க. அப்ப அந்த குரூப்ல ஒரு ஹேக்கர் பொண்ணு இருக்கா, ஒரு கன் ஷூட்டு உள்ள ஒரு பயிற்சி பெற்ற ஒருத்தன் இருக்கான். இந்த மாதிரி பலதரப்பட்ட நல்ல திறமையான ஆட்கள் ஒரு 6 பேரை அவங்கள அந்த வேலைக்கு அனுப்புறான். அவங்க கடத்திக்கிட்டு ஒரு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. அங்க அந்த பெண், அதாவது அந்த சிறுமி மயக்கமான நிலையில அந்த சிறுமியை தூக்கிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க அந்த டீமோட ஹெட் நிக்கிறான். அவன் வாங்க வெல்கம் அப்படின்னு சொல்லி அவங்கள வரவேற்று உள்ள அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போறான். உள்ள போனோன்னா அவன் சொல்றான், ஒரு 24 மணி நேரத்துக்கு மட்டும் இந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்குங்க. இந்த பொண்ணை பாத்துக்கிற வேலையை ஹீரோயின்ட்ட கொடுக்குறேன். அவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். காமிச்சு அவன் சொல்றான், இவ மட்டும்தான் அவளோட ரூமுக்குள்ள போகணும். அவளுக்கு சாப்பாடு பண்றதுல இருந்து என்ன வேணும் அப்படிங்கறத செய்யறது இவளோட வேலை. வேற யாரும் அவளோட ரூமுக்குள்ள போகக்கூடாது. இங்க நிறைய சாப்பாடு, ட்ரிங்க்ஸ் எல்லாமே 24 மணி நேரத்துக்கு உங்களுக்கு தேவையான அனைத்தும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கு. நீங்க என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், எவ்வளவு வேணாலும் ட்ரிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமை காமிக்கிறான். அங்க ட்ரிங்க்ஸ் ஃபுல்லா அடிக்கிருக்கு, சாப்பாடெல்லாம் இருக்கு. இது ஒரு 24 மணி நேர வேலை. இதுல கஷ்டமான வேலை ஏற்கனவே. ஒரு 24 ஹவர்ஸ் மட்டும் இந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்குங்க. அவன் அப்பா மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். அவன்கிட்ட நான் ஒரு அமௌண்ட், பல்க் அமௌண்ட் நான் கேட்டிருக்கேன். அதுல 40% எனக்கு, உங்களுக்கு 6 பேருக்கும் ஆளுக்கு 10% வீதம் 60% அது மட்டும் இல்லாம அவங்க அந்த பொண்ணோட அப்பா மிகப்பெரிய ஒரு ஆள். ஸோ அதனால அவன் எப்படியும் இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால உங்க போன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி என்கிட்ட கொடுத்துருங்க. இது மூலியமா ட்ரேஸ் பண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால போனெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க. நாளைக்கு, இன்னைக்கு இப்போ மணி 10 மணி ஆகுது, நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு உங்க போனெல்லாம் நான் உங்கள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறேன், உங்களோட காசையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனெல்லாம் வாங்கி ஒரு பேக்ல போட்டுக்கிட்டு அவன் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறான். என்ன யாரும் ட்ராக் பண்ணல, சான்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது. அவர்கிட்ட நம்ம படத்தோட ஹீரோயின், அவள்கிட்ட தான் அந்த சிறுமியை அபிகேலை பாத்துக்கிற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவ போய் உனக்கு எதுவும் தேவையா என்ன அப்படின்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூமுக்கு போய் உள்ள போறா. இது மாதிரி அபிகேல், நான் தான் அவனை பாத்துக்க போறேன், என்ன 24 மணி நேரத்துக்கு, என்கிட்ட நீ எது வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு கண்ணு வலிக்குது, என் கண் கட்ட மட்டும் அவுத்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அபிகேல்ங்கிற பொண்ணு சொல்றா. இவன் மாஸ்கை போட்டுக்கிட்டு அவளோட கண் கட்டை அவுத்து விடுறா. அப்ப இன்னும் 24 மணி நேரத்துக்கு நான் உன் மேல சின்ன துரும்பு கூட படாம நான் பாத்துக்குவேன். நீ அதனால எந்த விதமான ஒரியும் செய்ய வேணாம். உங்க அப்பாட்ட பணம் கேட்டிருக்கோம், உங்க அப்பா பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் உன்னை கொண்டுமே நான் திருப்பி உங்க வீட்டிலேயே விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த அபிகேல்கிட்ட சொல்றா. நாங்க உன்னை இங்க வச்சுப்போம். அதுக்கு அந்த 12 வயசு பொண்ணு சொல்றா, எங்க அப்பா பணக்காரரு அப்படிங்கிறது மட்டும் தானே உங்களுக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்கிறா. எங்க அப்பா மிகப்பெரிய டானுக்கெல்லாம் டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த பொண்ணு சொல்றா. ஒரு பேரும் சொல்றா. அந்த பேரை கேட்டோன்னா நம்ம ஹீரோயினோட முகமே மாறிடுது. ஓடி தன்னோட டீமுக்கு சொல்லிட்டு, பணம் கேட்டிருக்கமே அந்த ஆளு மிகப்பெரிய டானா அப்படின்னு சொல்லி அவ அந்த பேரை சொன்னோன்னா அவனுங்க எல்லாருமே பயப்படுறானுங்க. என்ன சொன்னானா அவங்க அப்பா ஒரு பயங்கரமான ஆள், என்ன இவன் ஒரு நாட்டையே ட்ரேஸ் இல்லாம அழிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஆளு, அவன் பொண்ணையா கடத்திட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் பயப்படுறானுங்க.
ஸோ இருக்கட்டும், பரவாயில்ல, நமக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து கிடைக்க போகுது. இன்னும் ஒரு 22 மணி நேரம் தானே இருக்கு. அது வரைக்கும் அந்த பொண்ணை நல்லபடியா பத்திரமா பார்த்துட்டு திருப்பி கொண்டு போய் வீட்டிலேயே விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அந்த பொண்ணை பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. யாருக்கும் தெரியாது. அவர் என்ன கிரைம் பாஸா? கிரைமை தாண்டி இன்னும் நிறைய இந்த நேரத்துல அங்க வந்து ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு உட்காந்து சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க, ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு. ஒருத்தன் வந்து கிச்சனுக்கு சாப்பிட்றதுக்காக ஒருத்தன் உள்ள அவன் அந்த கிச்சனுக்குள்ள போனோடனே அங்க அமானுஷ்யமான விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து அங்க நடக்குது. சில சத்தங்கள் கேட்குது, ஒரு ரூமோட கதவு வந்து தானாவே திறக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க அவனுக்கு வந்து நடக்குது. அவன் அந்த ரூம் கதவு திறந்தோன்னே அந்த ரூமுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக உள்ள போறான். அவனை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி இழுக்கிறாங்க. இந்த சமயத்துல அவன் அலறி கத்துறான். அந்த அலறல் சத்தத்தை கேட்டுட்டு அந்த குரூப்லயே ஒரு ஹேக்கிங் பொண்ணு ஒருத்தி இருப்பா. அவ வந்து அந்த சத்தம் கேட்டு அவனை தேடி அந்த ரூமுக்கு வருவா, அந்த கிச்சனுக்கு வருவா. அவன் பேரை சொல்லி அப்படியே தேடிக்கிட்டே வரையில அவன் வந்து ஒரு சீட்ல வந்து உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து, ஹே நீ இங்கதான் இருக்கியா, நீ தான் சத்தம் போட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவ தோள்பட்டையில போய் கையை வைப்பா. மண்டை அப்படியே தனியா கலண்டு விழுகும். பார்த்து பயந்து அலற ஆரம்பிச்சிருவா. அவனோட ரத்தம்லாம் உறிஞ்சி குடிக்கப்பட்டு அவனோட தலை வந்து வெட்டப்பட்டு அவன் கையிலேயே வந்து அப்படியே விழுகும். ஓகே, இந்த சமயத்துல வந்து அவங்க எல்லாரும் இந்த பொண்ணு கத்துனதை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் ஓடி வந்து பார்ப்பாங்க. அங்க அவன் வந்து ரத்தம் முறியப்பட்டு வெறும் முண்டை மட்டும்தான் கிடக்கும், தலை வந்து தனியா கிடக்கும் அவனோட தலை. எல்லாருமே பயப்படுவாங்க. அப்ப ஒருத்தன் சொல்லுவான் வந்து, இது மாதிரி ரத்த காட்டேரி வந்து நம்ம ஊர்ல இருக்கிறதா வந்து பேப்பர்ல இதுல எல்லாம் பார்த்தேன். ஒரு 3 பேரை இதே மாதிரி ரத்தத்தை உறிஞ்சி கடிச்சு போட்டு போனதை வந்து நான் பேப்பர்ல பார்த்திருக்கேன். ஒருவேளை அதுவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து ஒரு சந்தேகத்தோட கேட்பான். சதஞ்சு போயிருந்தது, காலு உறுப்பெல்லாம். இது வந்து நான் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு தான் நினைச்சேன், இது ஒரே உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயப்படுவாங்க. சரி எதுவானாலும் பார்த்துக்கலாம், நமக்கு வந்து ஒரு 70 லட்ச ரூபா பணம் கிடைக்க போகுது ஒருத்தருக்கும், ஸோ நம்ம எதுவானாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுவாங்க. பயந்து போய் ஓடிடலாம், அந்த பொண்ணை இங்கேயே விட்டுட்டு நம்மலாம் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி போய் கதவை திறப்பாங்க. கதவெல்லாம் ஃபுல் லாக்குல இருக்கும். எல்லாமே ஜன்னல் கொண்டு ஃபுல்லா லாக் ஆகி போய் பயங்கரமா ஸ்டீல் வச்சு லாக் பண்ண மாதிரி இருக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமா யாராலையுமே அசைக்க முடியாத ஒரு லாக் போட்டு லாக் பண்ணியிருக்கும். மெயின் டோர்ல இருந்து ஜன்னல் வரைக்கும் எல்லாமே லாக் ஆகிருக்கும். நல்லா கொண்டாந்து நம்மளை மாட்டி விட்டான் அந்த லீடரு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் யோசிப்பாங்க. சரி பரவாயில்ல, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அங்க எங்கேயும் தேடி ஓடுவாங்க. யாரு வந்தாலும் நான் சுட்டு தள்ளிடுறேன், என்கிட்ட கன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லுவான், ஒரு கருப்பினத்தவன். அடுத்ததா அவன் வந்து கொல்லப்பட்டுருவான். உடனே அந்த சீன் முடிஞ்ச உடனே அடுத்த சீன்ல வந்து அவன் அப்படியே செத்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி சீன்ஸ் காட்டுவாங்க. இவங்க எல்லாருக்குமே அள்ளு இருக்காது. இப்ப வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏதோ ஒரு ரத்த காட்டேரி தான் வந்து இந்த மாதிரி செய்யுது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை தங்களுக்குள்ள யார் என்னன்னே தெரியாது இல்லையா, ஒருவேளை நீ ரத்த காட்டேரியா இருப்பியோ இல்ல நான் ரத்த காட்டேரியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. இல்ல ஒருவேளை அந்த பொண்ணு ரத்த காட்டேரியா இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்குவாங்க. சரி அந்த பொண்ணை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ரூம் திறந்து அந்த பொண்ணை போய் பார்ப்பாங்க. அவ வந்து அங்க படுத்திருப்பா. அங்க போனோன்னா அந்த பொண்ணு தன்னோட கை விலங்கு எல்லாத்தையுமே கழட்டிக்கிட்டு அந்த பொண்ணு வந்து அவங்கள தாக்குறதுக்கு வருவா. அப்பதான் தெரியும் அந்த பொண்ணு தான் வந்து ரத்த காட்டேரி அப்படின்னு. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அந்த ட்விஸ்ட் கடைசியா வந்து அந்த பொண்ணு இவங்கள்ட்ட மாட்டல, இவங்கெல்லாம் போய் அந்த பொண்ணுகிட்ட மாட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருப்பாரு. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டோரி லைனை எடுத்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை வந்து கொடுத்து ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. கடைசியா வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த ட்விஸ்ட் வந்து நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. நான் சொன்னேன் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ரொம்ப அருமையான ஒரு படம், ரொம்ப அற்புதமான ஒரு படம். கடைசியா வந்து நம்ம ஹீரோயின் மட்டும்தான் பிழைப்பாங்க, பாக்கி எல்லாருமே வந்து அந்த ரத்த காட்டேரி வந்து கொன்னுரும். இடையில சின்ன சின்ன டிராமாக்கள் அது இதெல்லாம் வச்சு ஒரு மாதிரியா படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப நல்ல படம். படத்தோட பேர் வந்து அபிகேல். 2024 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்றேன்னா என்ஜாய். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.